ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மம்முக்காவுடைய களம் காவல் விழுந்து பார்த்தீங்கன்னா சீன் 3 தான் இன்னைக்கு வந்து ரியாக்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி சீன் 2 வரைக்கும் ரியாக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. மம்முக்கா வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மூவில வந்து நெகட்டிவ் ரோல்ல வந்து நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து ஒரு பொண்ண வந்து ஒய்ஃப்ட்ட போய் சொல்லிட்டு பொண்ண கூட்டி போய் வந்து டக்குன்னு வந்து மர்டர் பண்ணியிருப்பாரு. அவர் விளையாட்டுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா, அவன் கொல்றதுல ஒரு சுகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த நெரிச்சு கொன்றுவாரு. அத தொடர்ந்து வந்து விநாயகன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்லயே வந்து இருப்பாரு. சீன் 2லயும் வந்து ஆ ஆமா சீன் 2லயும் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து போய் பேசுவாரு. அந்த பொண்ண கொல்லப் போறாருன்னு சொல்லிட்டு போய் பேசுவாரு. அந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. அதோட சீன் வந்து நம்ம முடிச்சிருப்போம். இப்ப சீன் 3ல என்ன நடக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத பத்தி பேசுவோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி இன்னும் நீங்க யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவருடைய தனி அறையா? 2 வீடு வச்சிருக்காரோ? ஓ! இந்த இதுல துணி கடையில பார்த்தோங்க. அடுத்த டார்கெட்டோ? ஐயையோ! அவங்க தான் இதா? எனக்கு ஃப்ரெண்டு வரலையா? வரல. நீங்க சப்தையில வேறு பாக்குறீங்க? இல்ல டிஎம்கே இல்ல. நீங்க? நான் இங்க மேற்கால வில்லேஜ் ஆபீஸ்ல கிளார்க்கா வேணுமா? நான் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜோஷ்வானா, நீங்க என்ன பார்க்க தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ, இது வேற. அது கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆனா நான் இந்த ஒரு வாரமா தானே உங்களை கவனிக்கிறேன். அது உண்மையை சொன்னா முதல்ல உங்ககிட்ட பேசுறது ரொம்ப பயமா தான் இருந்தேன். ஏன் அப்படி? அது ஆன்சி போனதுக்கு அப்புறம் பெண்களோட பேசுறதுல கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. நாளைக்கு இதை தானே
அது சரி. വാ. ബാക്ക് ഡോറിൽ കൂടെ ഇറങ്ങുന്നതാണ് ഞാൻ വിചാരിച്ചത്. അയ്യോ നമ്പർ 3. പിടിച്ചിട്ട് വിദേശിക്കനായിരുന്നോ? അനിയന്റെ കിട്ടുമ്പോൾ ഞാൻ എന്റെ മൂക്കാണ്ട് അടിച്ചു കൊടുത്തേ. പിന്നെ അത് ഇന്നലെ ബസ്സിൽ വെച്ച് എനിക്ക് മനസ്സിലായി. അത് ആളുകളുണ്ട്. അതെനിക്ക് മനസ്സിലായി. അല്ലേ വേറെ കാര്യം ഉണ്ടായിരുന്നു. എന്ത്? നമ്മളൊന്ന് കല്യാണം കഴിച്ചാൽ നല്ല രസമായിരിക്കില്ലേ? ഞാൻ ചുമ്മാ ഒരു ഇതിനെങ്ങനെ പറഞ്ഞൊന്നുള്ളൂ കേട്ടാ. എന്ത്? അല്ല മോനേത് ആദ്യം പറഞ്ഞതിനാണ് രണ്ടാമത്തെ പറഞ്ഞതിനാണ്? രണ്ടിനും. அது சரி. இது எத்தனை? 1 2 3 இது 4. എല്ലാരെയൊക്കെ ആയി കഴിഞ്ഞിട്ട് ഒന്നുകൂടെ വരേണ്ടി വരും. എന്തിന്? അതാണ് ഇവിടുത്തെ ചടങ്ങ്. നിന്റെ പേടിയെല്ലാം മാറിയ? എനിക്കതിന് പേടിയൊന്നും ഉണ്ടായിരുന്നില്ലല്ലോ. അവന്റെ കണ്ടു കണ്ടാൽ തന്നെ അറിയായിരുന്നു. സൈനറ്റ്. David Tourist Home. ഓ ഇത് யாரு? 5 6. എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? കൊള്ളായിരുന്നു. ഒന്നുകൂടെ ആയാലേ? ചെറുതായിട്ട് വിശക്കണം. എനിക്കും. എന്നാ പിന്നെ നമുക്ക് പുറത്ത് എന്തെങ്കിലും കഴിച്ചു വന്നാലോ? ഇനിയോ? അതിനെന്തര്? അവന് 8 പോലും ആയിട്ടില്ലല്ലോ. പിന്നെ പോയിട്ട് വരാം. പൊറോട്ട എങ്ങനെയുണ്ട്? അയ്യോ എത്തനங்க? ഇത് ഇവിടെ ആയതുകൊണ്ടാണ്. 26ஆம் தேதி கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் சொன்னீங்க. நம்ம எந்திர வச்சு இல்ல அப்புறம் பிரச்சனை ஒன்றும் வராதுல்ல. എന്തൊരു പ്രശ്നം വരാ? ഇവിടുത്തെ രജിസ്ട്രാർ എന്റെ കൂട്ടുകാർ വരെയുള്ള ആളാണ്. ഞാൻ അതെല്ലാം പറഞ്ഞ് സെറ്റപ്പ് ആക്കിയിട്ടുണ്ട്. അത് പറഞ്ഞപ്പോഴാണ് ഞാൻ ഓർത്തത്. നീ പീരിയഡ്സ് ആയിട്ട് 2 ആഴ്ച കഴിഞ്ഞെന്നല്ലേ പറഞ്ഞു? ஆமா 2 வாரம் ஆயிட்டு. കൺസീവ് ചെയ്യാൻ ചാൻസ് ഉണ്ട്. ഓ അമ്മ അല്ലേ? കുഴപ്പമൊന്നുമില്ല. നമുക്ക് എന്തെങ്കിലും ടാബ്ലറ്റ് വാങ്ങിച്ച് കഴിക്കാം. റിസ്ക് എടുക്കണ്ട. പിള്ളേരൊക്കെ ഒരു സെറ്റപ്പ് ആയിട്ട് പോരെ. റൂമിൽ ചെന്നിട്ട് കഴിച്ചാ പോരെ? ഇല്ല, എത്രയും പെട്ടെന്ന് കഴിക്കുന്നു അത്രയും നല്ലതെന്ന് അയാൾ പറഞ്ഞു. ஐயோ அந்த இது சைனட் கலந்த டேப்லெட் தானே அது? കുറച്ചുനേരം അതിനകത്ത് ഇരിക്കണമല്ലേ? പിന്നെ ഒരു 5 മിനിറ്റ് കൂടെ നോക്ക്. ചിലവർക്ക് ഛർദ്ദിക്കാൻ തോന്നുമെന്നാണ് അയാൾ പറഞ്ഞത്. ஐயோ போச்சு.
അച്ചോ. The inevitable transfer. നിങ്ങൾ ആര്? ഞങ്ങൾ കേരള പോലീസിൽ നിന്നാണ്. ഒരു കേസുമായി ബന്ധപ്പെട്ട് ചില കാര്യങ്ങൾ അറിയാൻ വന്നതാ. സരോജയില്ലേ? அம்மா தான் சார், உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. சார் என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியல. എന്റെ പേരെന്താ? ബിജു. ഇത് സരോജയുടെ നമ്പറാണോ? ആമാ സാർ. ഒരു പെൺകുട്ടിയുടെ മിസ്സിംഗ് കേസായിട്ട് ആ നമ്പർ ഒന്ന് ലിങ്ക് ആയിട്ടുണ്ട്. അതൊന്ന് ക്ലാരിഫൈ ചെയ്യാൻ വന്നതാ. அம்மாவோட நம்பர் போனோட சேர்ந்து மிஸ் ஆயிடுச்சு சார். அம்மா இப்ப வேற நம்பர் யூஸ் பண்றாங்க. അപ്പോൾ ആ പഴയ ഫോൺ എപ്പോഴാ കളഞ്ഞു പോയത്? അത് வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு சார். എന്നിട്ട് പോലീസിൽ പരാതി ഒന്നും കൊടുത്തില്ലേ? சார் அது ஒரு பழைய மாடல் போன் சார். அதுவும் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. அதனால அப்படி விட்டுட்டோம் சார். ഓ. പിന്നെ നിങ്ങളും നിങ്ങളുടെ ഫാമിലിയായിട്ട് ബന്ധപ്പെട്ട ഏതെങ്കിലും സ്ത്രീകൾ മിസ്സിംഗ് ആയിട്ട് എന്തെങ്കിലും ഉണ്ടായിട്ടുണ്ടോ? ഇല്ല സാർ, அப்படிலாம் ഒന്നും. പിന്നെ ഈ സരോജയുടെ മകനെ നമുക്ക് പൂർണ്ണമായിട്ടും വിശ്വസിക്കാം? വിശ്വസിക്കാം സാർ. ഞങ്ങൾക്കും ആ സംശയം ആദ്യം ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ ക്രോസ് ചെക്ക് ചെയ്ത് നോക്കി, അവന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ ചെക്ക് ചെയ്തു. പിന്നെ അവന്റെ ഫാമിലിയിൽ അങ്ങനെ ഒരു മിസ്സിംഗ് കേസ് ഉണ്ടായിട്ടില്ല. അവരുടെ മിസ്സായ ഫോൺ മറ്റവന്റെ കയ്യിലെത്താനാണ് സാധ്യത. അതോ മോഷ്ടിച്ചതാണെങ്കിലോ? സാറേ, ആ സംശയം എനിക്കുണ്ട്. ഇതുപോലെ മോഷ്ടിച്ച ഫോണുകൾ ഇതിനു വേണ്ടി അവൻ ഉപയോഗിച്ചിട്ടുണ്ടാവും. സംഭവം എത്ര സീരിയസ് ആണെന്നുള്ള കാര്യം ഞാൻ ശങ്കർ സാറിന് സൂചിപ്പിച്ചിട്ടുണ്ട്. ഓ സാർ, പിന്നെ വേറൊരു കാര്യം ഉണ്ടായിട്ടുണ്ട്. ഈ കൊട്ടായിക്കോണം കേസിലെ വിമലയുടെ ഫോൺ മിസ്സായതിനു ശേഷം കുറച്ച് ദിവസം കഴിഞ്ഞിട്ട് ആക്റ്റീവ് ആയിട്ടുണ്ടായിരുന്നു. ആ നമ്പറിൽ നിന്ന് വേറൊരു നമ്പറിലോട്ട് ഫോൺ കമ്മ്യൂണിക്കേഷൻ നടത്തിയിട്ടുണ്ട്. എന്റെ ഡീറ്റെയിൽസ് നാളെ കിട്ടും. സത്യം പറഞ്ഞ സാർ, അതാണ് എന്റെ പ്രതീക്ഷ. Sure. ചേട്ടൻ நீ எப்போதா பாம்பேக்கு போறது? അടുത്ത വാരം പോക വേണ്ടിയത്. ആനാ ഞാൻ കാൽ പണി 2 വാരം ലീവ് കേട്ടിருக்கேன். அது எதுக்கு? അവനെ പാത്ത പറയൂ പോക തോന്നലേ. അത് ശരി. நாளைக்கு வருவியா? എന്നാലും അവനെ பார்க்காம இருக்க முடியுமா? பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடலாம். எதுக்கு நீ தைரியமா இரு. பிள்ளையோட கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். என்ன முதல்ல நீ உன் நம்பர் விடு. Two six double eight ஒரு நம்பர் அது ஃபோன். Two six double zero. സാറേ, അബിജ എന്നാണ് സ്ത്രീയുടെ പേര്. അഡ്രസ്സോ? അതൊരു 5 മിനിറ്റ് കിട്ടും സാറേ. ഏതായാലും തമിഴ്നാടാണ്.
நாளைக்கு வர பிரச்சனை ஒண்ணும் வராதுல்ல? இல்ல ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படுற? நான் இருக்கேன்ல. போக போக எல்லாம் சரியாயிடும். ம்? நாளைக்கு நம்ம எங்க தங்க போறோம்? ஓ, அது அங்க கொல்லத்துல ரூம் புக் பண்ணிருக்கு. இங்கே பிரச்சனை ஒண்ணும் வரா. மனுஷன் செம்ம நடிப்பு அம்மாடி. ഇതിൽ അഭിജയുടെ എവിടെയാണ്? ഇതാ ஏன் ഞങ്ങൾ കേരള പോലീസിൽ നിന്നാണ്. അഭിജയുടെ ഒരു കാര്യം തിരക്കാൻ വേണ്ടി വന്നേ. என்ன கேஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? ഏയ് പ്രശ്നമൊന്നുമില്ല, ഒരു കാര്യം അറിയാൻ വന്നതാ. അഭിജയ് ഇല്ലേ? அந்த தழுத்தெரிச்சவ 2 வாரத்துக்கு முன்னாடியே எவன் கூடயே ஓடி போயிட்டான். ஐயோ, சார் ஏதாவது பிரச்சனையா சார்? அவ திரும்பி வருவாளா சார்? பாவம். അനന്ത சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற மாதிரி இருந்துச்சு. என்னங்க ஒரு மனுஷன் இப்படி இல்லாம கூட நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த சீன்ல வந்து ஒரு 6-7 பொண்ணு கிட்ட வந்து மாத்திட்டாரு. ஒவ்வொரு ரீசனா சொல்லி மாத்திக்கிட்டே இருக்காரு. ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல பிக்கப் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பேசுறாரு, தாலி கட்டுறாரு, கூட்டிட்டு போறாரு. அடடா, எத்தனை பொண்ணுங்க! இவரோட மோட்டிவேஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்டாரு. இவங்கெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்டா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. விநாயக் வந்து ஒரு சைடா வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு ஓடி போயிட்டதா வந்து சொல்றாங்க. அது இதுல வந்து இவரை பார்த்து எந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல. அட்லீஸ்ட் லாஸ்டா ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து சைனைடை வந்து கொடுத்து பாத்ரூம்ல வந்து இறந்துருவாங்க. என்ன அவரோட மோட்டிவேஷனே வந்து ஒன்றும் புரியல. கடைசியில தான் ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம நீ பாத்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கோசரம் இல்லை, மம்முக்காகோசரம். இது போல நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திப்போம்.